வணக்கம் 10ஆம் வகுப்பு மாணவர்களே. நம்ம பாடம் 2ல் பயிற்சி 2.3 என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த மட்டு எண் கணித முற்றுரிமையை உங்களுக்கு நான் திரும்பவும் திருப்புதல் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ ஏ சர்வசமம் பி மட்டு என் அப்படின்ற முற்றுரிமையை பார்த்தோம். இதில் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ என்ற எண்ணை இங்கே இருக்கக்கூடிய என் என்ற எண்ணால் வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய மீதி தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி. இந்த முற்றுரிமை வேறு வடிவத்தில் எழுதலாம். எப்படி எழுதலாம்னா, ஏவிலிருந்து அந்த மீதியை கழிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய எண்ணினுடைய மடங்காக இருக்கும். அப்போ என்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதலாம். இந்த முற்றுரிமையை பயன்படுத்தி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி 2.3 உள்ள 1வது கணக்கு என்ன செய்ய போகிறோம்னா தீர்க்க போகிறோம். இந்த 1வது கணக்கு பாருங்கள். பின்வரும் சமன்பாடுகளை நிறைவு செய்யக்கூடிய குறைந்தபட்ச மிகைமுழு எக்ஸின் மதிப்பை காணும். குறைந்தபட்ச மிகைமுழுன்னு கேட்குறாங்க. நம்ம இப்போ 1 பார்க்க போகிறோம். 71 சர்வசமம் எக்ஸ் மட்டு 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம என்ன செய்ய போகிறோம் இப்போ பார்க்க போகிறோம். 71 சர்வசமம் எக்ஸு மட்டு 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது எப்படி எழுதலாம்? 71 மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு 8 மடங்கு அப்படின்னு எழுதலாமா? 8 என் அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? இப்போ 71லேருந்து ஏதோ ஒரு குட்டி நம்பரை கழிச்சோன்னா அது 8னுடைய மடங்காக இருக்கும். அப்போ 8ஆம் வாய்ப்பாடு சொல்லி பாருங்கள். 1 8 8 2 8 16 3 8 24 4 8 32 5 8 40 6 8 48 7 8 56 8 8 64 9 8 72 போயிடுது. 71 அதிகமாக போயிடுது. அப்போ 8 8 என்ன வருது? உங்களுக்கு 64 வருது. அப்போ 71 விட குறைவான 8னுடைய மடங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64. அப்போ 71லேருந்து எதை கழிச்சா 64 வரும்னு பார்க்கலாம். அப்போ 71லேருந்து எதை கழிச்சா 64 வருது பார்க்கலாமா? 71லேருந்து 64 அப்போ கழிச்சிங்கன்னா என்ன வரும்? கடன் வாங்குவீங்க. கடன் வாங்கும்போது இது 6 ஆகிடும், இது 11 ஆகிடும். 11ல் 4 கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 7. அப்போ எக்ஸினுடைய குறைந்தபட்ச மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7. அதுதான் இங்கே வாக்கியமாக எழுதியிருக்காங்க பாருங்கள். 71லிருந்து 64 பெற 7 கழிக்க வேண்டும். எனவே எக்ஸினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. அப்போ தேவையான எண் என்னதுன்னா 7. அடுத்தது 2வது கணக்கு போயிடலாமா? 1 2 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு 78 ப்ளஸ் எக்ஸு சர்வசமம் 3 மட்டு 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 78 ப்ளஸ் எக்ஸு சர்வசமம் 3 மட்டு 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 78 ப்ளஸ் எக்ஸு அந்த மீதி இங்கே கொண்டு வந்து கழிச்சிருங்க. -3 ஈக்குவல் டு என்ன ஒரு 5னுடைய மடங்காக வரும். அப்போ 5 என் அப்படின்னு எழுதலாம். இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை கழிச்சலாம். 78லேருந்து 3 கழிச்சிருங்க. 78லேருந்து 3 கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 75ன்னு வரும். 75 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 என். இப்போ 75 கூட எந்த மிகை முழுன்னு கொடுத்துருக்கான். மிகை முழு கூட்டினா 5னுடைய மடங்கு. நீங்கள் உடனே என்ன செய்யணும்? 75 ஆல்ரெடி ஏற்கனவே என்ன இருக்குது? 5னுடைய மடங்கு தான் சார் இருக்குது. அதனால் இது கூட 0 கூட்டினா 75 வந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸினுடைய மிகை முழுன்னு கொடுத்துருக்காங்க. 0 அப்படின்றது என்னது? அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மிகை முழு கிடையாது. அப்போ 75 கூட நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கூட்டுங்களேன். ஏன்னா 5ஆம் வாய்ப்படுதுன்னா அப்போ 75 கூட ஒரு 5 கூட்டிங்கன்னா 80ன்னு வந்துடும். அது 5னுடைய மடங்காக இருக்கும். அப்போ எக்ஸினுடைய மதிப்பு என்னதுன்னா குறைந்தபட்ச மிகை முழு மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. அதான் கொடுத்துருவோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 எனில் 75 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 80 5 மடங்கு. தேவையான அப்போ எக்ஸினுடைய மதிப்பு என்ன வந்துடும்னா 5 அப்படின்னு வந்துடும். அடுத்தது 1 3 போயிடலாங்களா? 1 3ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 89 சர்வசமம் எக்ஸ் ப்ளஸ் 3 மட்டு 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 3 பார்க்க போகிறோம். அப்போ என்ன செய்ய வரும்? இந்த 89லேருந்து அந்த மீதியை கழிக்கணும். எக்ஸ் ப்ளஸ் 3ன்ற மீதி இந்த ப்ளஸ் எக்ஸ் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா என்ன விட -x ப்ளஸ் 3 இங்கே கொண்டு வந்தீங்கன்னா என்ன விடனா -3ன்னு மாறிடும். ஈக்குவல் டு 4 மடங்கு. அப்போ 4 எண்ணுன்னு எழுதிக்கலாம். இந்த எண்கள் ரெண்டுத்தையும் கழிச்சுப்போம். 89லேருந்து 3 கழிக்க போகிறீங்க. அப்போ 89லேருந்து 3 கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 86 - x ஈக்குவல் டு என்ன வந்துடும்னா உங்களுக்கு 4 மடங்கு அப்படின்னு வந்துடும். இப்போ இந்த 86லேருந்து எந்த சின்ன நம்பரை கழிச்சா உங்களுக்கு 4னுடைய மடங்காக மாறும்னு கேட்குறாங்க. அப்போ என்ன செய்யுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 86 என்ன செய்யுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆல் வகுங்க. 86 4ஆல் என்ன செய்ய போகிறோம்? வகுக்க போகிறோம். அப்போ 8ல் எத்தனை 4 இருக்கணும்? 2 4 இருக்கும். அப்போ 2 4 8 அப்படின்னு வந்துடும். அதுக்கடுத்து கீழே 6 இருக்குவீங்க. 6ல் எத்தனை 4 இருக்குன்னா 1 4 இருக்குது. அப்போ 1 4 4ன்னு வந்துடும். அப்போ மீதி பாக்கி என்ன வரும்? 3. இப்போ இந்த மீதி தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 86லேருந்து கழிக்கணும். அப்போ எக்ஸு வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 86லிருந்து கழிக்கக்கூடிய மிகச்சிறிய மிகை முழு எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2. அப்போ எக்ஸின் மதிப்பு என்ன வந்துடும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 எனில் 86 - 2 ஈக்குவல் டு 84 என்பது 4 மடங்கு. அப்போ தேவையான எக்ஸினுடைய மதிப்பு என்னதுன்னா உங்களுக்கு 2 அப்படின்னு வந்துடும்.
இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 கணக்கு பார்க்குறோம். 1/4 கணக்கு என்ன இருக்குது பாருங்கள். 96 சர்வசமம் x/7 மட்டு 5 அப்படின்னு இருக்கு. 96 சர்வசமம் x/7 மட்டு 5 அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த 96லேருந்து இந்த மீதியை அதாவது x/7 நீங்கள் கழிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னவா மாறிடும், 5 மடங்காக மாறிடும். அப்போ 5n அப்படின்னு வந்துடும். இப்போ இது ஒரு நம்பர் கூட நம்ம பின்னத்தை கூட போகிறோம். அப்போ என்ன செய்யணும், 96 கீழே என்ன செய்யுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96 பின்னமாக பார்த்தீங்கன்னா 96/1 வந்துடும். இதை குறுக்கு பெருக்கல் செய்யுங்க. இந்த 7ஆல் இங்கே பெருக்குங்க, இந்த 1ஆல் இங்கே பெருக்குங்க. அப்போ 96 7 பெருக்கும்போது 6 7 எவ்வளோ வரும் உங்களுக்கு, 42 வரும். 42க்கு 2 மீதி 4 வரும். 9 7 63. 63 கூட ஒரு 4 கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும் உங்களுக்கு, 67ன்னு வந்துடும். -4x xன்னு வந்துடும். கீழே இருக்கக்கூடிய இந்த 2 7 1 பிரிக்கிறீங்கன்னா வந்துடும் 7ன்னு வந்துடும். ஈக்குவல் டு 5n வந்துடும். சரிங்களா? இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு 672லேருந்து எந்த சின்ன நம்பரை கழிச்சுன்னா அது 7 மடங்காக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ 672 7ஆல் வகுத்து பார்ப்போம். 672 7ஆல் வகுக்கும்போது 9 7 63 மீது 4 வரும், 2 வரும். திரும்ப என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 7 42ன்னு வந்துடும். ஆக்சுவலி ஆல்ரெடி என்னதுன்னா 672 7 மடங்காக தான் இருக்குது. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம 0 போட்டாலே அது 7 மடங்காக வரும். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் என்பது குறைந்தபட்சம் மிகை முழுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 0 போட முடியாது. ஏன்னா 0ன்றது மிகை முழுவும் கிடையாது, குறை முழுவும் கிடையாது. அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம், எக்ஸ் இருக்கிறது 0 போட முடியாது. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 672 ஏற்கனவே 7 மடங்காக தானே இருக்குது. அப்போ இன்னொரு 7 மட்டும் நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா கழிக்க போகிறீங்க. இப்போ 672லேருந்து ஒரு 7 கழிச்சிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, 665 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அப்போ 665. அப்போ எக்ஸ்னுடைய மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன போட போகிறோம், இப்போ 7 கழிச்சா தானே உங்களுக்கு திரும்பவும் இன்னொரு 7 மடங்காக வருது. அப்போ எக்ஸ்னுடைய மதிப்பு என்ன போட போகிறீங்கன்னா 7ன்னு போட போகிறீங்க. அப்போ x = 7 எனில் என்ன வரும், 665/7ன்னு வந்துடும். சரிங்களா? அப்போ 95ன்னு வரும். அப்போ 95 என்பது 5 மடங்காக வந்துடும். அப்போ எக்ஸ்னுடைய குறைந்தபட்ச மதிப்பு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7. அடுத்தது கடைசியாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/5 கணக்கு என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். 5x சர்வசமம் 4 மட்டு 6 தான் அந்த 1 கடைசியாக கணக்கு. அப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த 5xலேருந்து அந்த மீதியை கழிச்சிங்க, அதாவது 4 கழிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 6 மடங்காக இருக்கும். அப்போ 6n எழுதலாம். சரிங்களா? இப்போ எக்ஸுக்கு நம்ம ஒரு மதிப்பாக கொடுக்கும்பொழுது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் 1ன்னு இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல 1ன்னு கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துல எக்ஸ் இருக்கிற இடத்துல 1ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன வரும், 5 - 4ன்னு வரும். 5 - 4 என்ன வரும், 1ன்னு வருமா? இது 6 மடங்கா இல்லை. அப்போ எக்ஸ் இருக்கிறதுல 2ன்னு கொடுக்க போகிறேன். இங்கே 2ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, I2 10ன்னு வருமா? இப்போ 10 - 4ன்னு வரும். 10லேருந்து 4 கழிச்சிங்கன்னா என்ன வந்துடுது, 6 வந்துடுச்சா? இப்போ 6ன்றது 6 மடங்கு தானே. அப்போ எக்ஸினுடைய இருக்கிற இடத்துல என்ன மதிப்பு கொடுக்க போகிறீங்க, 2ன்னு கொடுக்க போகிறீங்க. அப்போ எக்ஸ் இருக்கிறதுல 2ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 6 மடங்காக வருது. அப்போ எக்ஸுக்கு கொடுக்கக்கூடிய மிக குறைந்த மிகை முழு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ன்னு வந்துடும். நன்றி.